வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த கடல் ஓரங்களில் லேசான மிதமான மழை, அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காலை 8 மணிக்கு பிறகு கனமழையாக மாற இருக்கிறது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக மாற இருக்கிறது. காலை 10 மணிக்கு பிறகு உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், மேலும் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை 10 மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு மாகாணங்களுக்கும் மழை 10 மணிக்கு பிறகு மழை தொடங்க இருக்கிறது. மதிய நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கண்டி, ரத்தினபுரி, பதுளை, கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் தம்புள்ளை, சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் மழை கிடைத்தாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மிக கனமழை என்பது ஹாலி, கோட்ட, அம்பந்தோட்ட, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மேலும் அம்பாறை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று மிக கனமழை எதிர்பார்க்கலாம். பனாமா இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழை, ஓரிடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். வடக்குள்ள மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இடையிடையே காலை 9 மணிக்கு பிறகு கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழை, லேசான மழை என்று மாறி மாறி இன்று தொடர் மழை போல விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும். நாளை டிசம்பர் 31ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மழை விட்டு விட்டு மழை கிடைத்தாலும் மதியம் மாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக அனைத்து மாகாணங்களுக்குமே நாளை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடற்கரையோரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி தம்புள்ளை, கண்டி, ரத்தினபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, அம்பாறை, கோட்ட, ஹாலி, பதுளை, மேலும் பனாமா, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஹாலி, கோட்ட, அம்பந்தோட்ட, பதுளை இந்த மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி. ஜனவரி 4, 5 தேதிகளும் இதே மாகாணங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்களையும் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தொடங்கி திரிகோணமலை வரை உள்ள இடைப்பட்ட இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 6ஆம் தேதி. ஜனவரி 7ஆம் தேதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9, 10, 11 தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மீண்டும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து. அதற்கு முன்னதாக டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 3 நாட்கள் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை,
ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி முதல் படிப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.